போன வீடியோவில் பேஸ்ட் ஆன் ப்ரைஸ் பேசிக்கில் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் வெயிட் பேசிக்கில் டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு செட்டிங்ஸில் உள்ள டெலிவரி மெத்தட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு வந்துட்டு பின்கோடு பேசிக்கில் பேஸ்ட் ஆன் வெயிட்டில் எப்படி ப்ரைஸ் ஆட் பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு ஒரு பின்கோடை வந்து என்டர் பண்ணிக்கணும். நானும் ஒரு பின்கோடை என்டர் பண்ணுறேன். அடுத்து கேஜ் வந்து ஆட் பண்ணுறேன். இப்போ 1 கேஜிலேருந்து 2 கேஜுக்கான டெலிவரி சார்ஜஸாக 50 ரூபா கொடுத்துட்டு சேவுங்கிற ஆப்ஷனை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அதே ஃபார்மேட்டில் வேறு ஒரு பின்கோடை ஆட் பண்ணுறேன். வேறு ஒரு பின்கோடை என்டர் பண்ணுறேன். இங்கே கேஜுங்கிற இடத்துல வந்து 2 கேஜிலேருந்து 5 கேஜி வரைக்கும் அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். டெலிவரி சார்ஜஸ் 50 கொடுத்துட்டு சேவ் ஆட் சார்ஜஸ் கிளிக் பண்ணிட்டேன். அடுத்து 6 கேஜிலேருந்து 10 கேஜி வரைக்கும் அப்படிங்கிறதுக்கு டெலிவரி சார்ஜஸாக 100 ரூபா கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். இப்படி தான் பின்கோடு பேசிக்கில் டெலிவரி சார்ஜஸ் வந்து வெயிட்டுக்கு ஆட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டில் வந்து தமிழ்நாடுங்கிறத சூஸ் பண்ணிட்டேன். அங்கே டெலிவரி நோட்ஸுங்கிறது என்னென்னா, தமிழ்நாட்டில் செப்ரேட்டாக ஒரு ஏரியாஸில் நீங்கள் டெலிவரி பண்ணலையா அதை மென்ஷன் பண்ணுறது தான். நான் அந்த இடத்துல we cannot டெலிவரி ப்ராடக்ட்ஸ் இன், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சென்னைனா கோயம்புத்தூர், மதுரை இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் வந்து மதுரைன்னு கொடுத்துக்கிட்டேன். இங்கே நீங்கள் கேஜும் சூஸ் பண்ணிக்கலாம், கிலோகிராமும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து 100 கிராம்லேருந்து 500 கிராம் அப்படிங்கிறத கொடுத்துக்கிட்டேன். அதுக்கான சார்ஜஸாக 30 ரூபா கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட்டு வேறு ஒரு ஸ்டேட்டில் கேரளா கொடுத்துட்டேன். 250 கிராம்லேருந்து 500 கிராம் வரைக்கும் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். டெலிவரி சார்ஜஸாக 25 ரூபா கொடுத்து சேவ் கொடுத்துட்டேன். இப்படி தான் நீங்கள் வந்து பேஸ்ட் ஆன் வெயிட் பேசிக்கில் பின்கோட்லேயும் ஸ்டேட்லேயும் வந்துட்டு டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணணும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஆர்டர் போட்டு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஜாஸ்மின் கோகோனட் ஹேர் ஆயில் கிளிக் பண்ணிவிட்டேன். லாகின் டு செக் அவுட்டும் கொடுத்துட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டேன் அப்படிங்கிறதுனால ஜஸ்ட்டு லாகின் மட்டும் பண்ணுறேன். என்னோடய மொபைல் நம்பர் அப்புறம் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுறேன். என்டர் பண்ணிவிட்டு லாகின் ஆப்ஷன் கொடுத்துட்டேன். இப்போது செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு ஆப்ஷன் கொடுத்துட்டேன், டெலிவரி ஆப்ஷனும் கொடுத்துட்டேன். டெலிவரி சார்ஜஸ் ஆட் பண்ணுறேன். அட்ரஸில் வந்துட்டு நான் என்னோடய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணுறேன். அதே மாதிரி நீங்களும் உங்களோட அட்ரஸ் வந்து அங்கே என்டர் பண்ணிக்கணும். அட்ரஸ் கொடுத்துட்டேன். ஏரியாவில் வந்துட்டு விஜயநகர் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணுறேன். லேண்ட்மார்க்கில் விஜயநகர் கோவில் அப்படிங்கிறத நான் என்டர் பண்ணுறேன். முடிச்சிட்டேன். நெக்ஸ்ட்டு சிட்டி வேளச்சேரி, அப்புறம் பின்கோடு என்னோடய ஏரியா பின்கோடு கொடுத்துட்டேன். செலக்ட் ஸ்டேட் அப்படிங்கிற ஆப்ஷனில் தமிழ்நாடு கொடுத்து ஆட் அட்ரஸ் கொடுத்துட்டு டெலிவரி அட்ரஸ் அண்ட் பில்லிங் அட்ரஸ் சூஸ் பண்ணிட்டேன். பேமெண்ட் மெத்தடில் சிஓடி ஆப்ஷனும் கொடுத்துட்டேன். ஃபைனலாக பிளேஸ் ஆர்டர் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிட்டேன். நான் ஆர்டர் பண்ண ஜாஸ்மின் கோகோனட் ஆயில் ஆர்டரும் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போ எனக்கான பில் டீட்டெயில்ஸ் எல்லாமே அங்கே தெரியுது பாருங்கள். 220 ரூபா, டெலிவரி சார்ஜஸ் 30 ரூபா, சேர்த்து 250 ரூபா எனக்கு வந்து என்டர் ஆகிட்டு. இந்த ஃபார்மெட்டில் தான் பேஸ்ட் ஆன் வெயிட் பேசிக்கில் நீங்கள் வந்து சார்ஜஸ் ஆட் பண்ணணும்.